40 வயது வரும்போது பலருக்கு உண்மை ஒன்றே தெரிகிறது. நான் சம்பாதித்தேன், ஆனாலும் எதுவும் சேமிக்கவில்லை. இந்த 6 முக்கிய நிதி தொடர்பான தவறுகளை சரிசெய்யாவிட்டால் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் நேரடியாக அபாயத்தில் விடுகிறீர்கள். பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை, ஆனால் அதை பாதுகாப்பாகவும் வளர்த்தும் வைத்திருப்பதுதான் உண்மையான நிதி நுண்ணறிவு. இப்போது அந்த 6 முக்கியமான நிதி விஷயங்களை பார்ப்போம். 1. அவசர நிதி இல்லாமல் இருக்க வேண்டாம். உங்கள் வங்கிக் கணக்கில் குறைந்தது 6 மாத செலவுக்கு பணம் இருக்கும்போதுதான் உண்மையான பாதுகாப்பு கிடைக்கும். சம்பாதிப்பது மட்டும் போதாது, எந்த எதிர்பாராத சூழ்நிலையிலும் நீங்கள் திணறாமல் இருக்க வேண்டியது முக்கியம். 2. மருத்துவ காப்பீடு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு பெரிய மருத்துவ செலவு உங்கள் சேமிப்பை முழுமையாக அழிக்கலாம். மருத்துவ காப்பீடு இல்லாதது நிதி அபாயம். அதனால் நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை சீக்கிரமே சேர்த்து கொள்ளுங்கள். 3. உயர் வட்டியுள்ள கடன்களை தவிர்க்கவும். கிரெடிட் கார்டு கடன், பர்சனல் லோன் போன்றவை உங்கள் பணத்தை அக்கறையின்றி கொடுக்கின்றன. உயர் வட்டி கடன்கள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகரிக்கும். இதிலிருந்து வெளியே வருவது முதன்மையான கடமை. 4. ஓய்வு வாழ்க்கை திட்டம் தொடங்குங்கள். 40 வயதுக்கு வந்த பிறகு பின்னர் தொடங்கலாம் என்று நினைத்தால் ஏற்கனவே தாமதமாகிவிடும். எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பிஎஃப் போன்றவற்றை ஆரம்ப கட்டத்தில் உருவாக்க வேண்டும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு நிலையான வருமான திட்டம் இருக்க வேண்டும். 5. ஒரே வருமானத்தை நம்பி இருக்காதீர்கள். வேலை கைவிடப்பட்டால் என்ன நடக்கும்? சைட் பிசினஸ், ஃப்ரீலான்சிங் அல்லது பாசிவ் இன்கம் சோர்சஸை உருவாக்குங்கள். பல வருமான வழிகள் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு முக்கியமானது. 6. தெளிவான நிதி இலக்குகள் இருக்க வேண்டும். வீடு வாங்க வேண்டும், குழந்தைகளின் கல்வி, ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஸ்டைல் போன்ற தெளிவான குறிக்கோள்கள் இல்லாமல் பணம் சம்பாதித்தால் அது சோர்வைத்தான் தரும். குறிப்பிட்ட இலக்குகளுடன் நிதி திட்டமிடல் மிக அவசியம். 40 வயது என்பது ஒரு எச்சரிக்கை நிலை. சரியான ஃபினான்ஷியல் பிளானிங்கை பின்பற்றினால் நீங்கள் மன அழுத்தமில்லாத ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் வாழ்க்கையை வாழ முடியும். இல்லையெனில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கும். நினைவில் வையுங்கள், அதிகம் சம்பாதிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் சம்பாதித்த பணத்தை சரியாக பாதுகாப்பதும் வளர்ப்பதும் தான் உண்மையான நிதி நுண்ணறிவு.